நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாம் தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, சிந்து பைரவி காயத்ரியை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சிலை சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சிந்து பைரவி கச்சேரி ஆரம்பம் சீரியல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினையே பிடிக்காதவங்க தான் பல பேரும் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நடக்கிற சீக்வன்ஸ் என்னன்னா, ஆறுமுகம் அண்டு பைரவி இவங்களுடைய இந்த பேருக்கான ஒரு அடுத்த லவ் ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அத்தியாயமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த காயத்ரி ரோல் பண்ணுறவங்க தான். இவங்களால வாய் பேச முடியாது இந்த சீரியலில். இருந்தாலும் தன்னுடைய நாத்தனாருக்கு நல்ல ஒரு வரனை அமைச்சு கொடுக்கணும்ட்டு போராடுற ஒரு அண்ணியாகவும் அதை பார்த்து காதல விழுற அண்ணனாகவும் தான் ஆறுமுகம் வள வந்துட்டு இருக்காரு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். பைரவி அண்ட் ஆறுமுகம் இந்த கியூட்டான பேரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னதான் இந்த சீரியல்ல பேச முடியாத ஒரு கேரக்டர் பண்ணாலும் ரியல் லைஃப்ல இவங்க ரொம்ப நல்லாவே பேசுவாங்க. அண்ட் இந்த சீரியல்ல இவங்க ரொம்ப அழகா மேக்கப்லாம் பண்றாங்க. அண்ட் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்கு. ஆனா இவங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ் தான் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குமாம். சாரி ரொம்பவே பிடிக்குமாம். இவங்களுடைய குடும்பம் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு இசை குடும்பம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவங்களுடைய அம்மா சினிமா துறையில இசை வித்வானாவே இருந்திருக்காங்க. டிஆர் அவர்களுடைய படங்களுக்கெல்லாம் அவங்க இசை அமைச்சிருக்காங்களாம். இவங்க சின்ன வயசுல இருந்து சினிமால நடிக்கணும் அப்படிலாம் ஆசை இருந்துட்டு இருந்ததாம். ஆனா அது அப்ப வெளியே சொல்லவே இல்லையாம். இவங்க காலேஜ் படிக்கும் போது இவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ ஆயிருக்கு. இவங்க ஸ்கூல் டாப்பரா இருந்திருக்காங்க. 12th இவங்க ஸ்கூல் டாப்பர் கோல்டு மெடலிஸ்ட் ஆனதுனால இவங்கள அடுத்து ஏதாவது பெரிய படிப்பு படிக்க வைக்கணும், நல்ல வேலைக்கு போக வைக்கணும் அப்படிலாம் வீட்டில் எண்ணத்தோடு இருந்திருக்காங்க. ஆனால் இவங்க எனக்கு இசை மேலே ஆர்வம் இருக்குது, எனக்கு இசை கல்லூரியில் சேர்த்து விடுங்கன்னு சொன்னதும் இல்லை, இசை நம்மளுடைய குடும்பத்தில் எல்லாருமே பாடுவாங்க, உனக்கு அது நேச்சுரலாகவே வரும், ஜீனில் அது இருக்குது, அதனால் அதுக்கு எதுக்கு தனியாக கிளாஸ் போயிட்டு உன் லைஃப்பை வீணாக்குற, சரி அப்போ விஸ்காம் படிக்க வைங்க அப்படின்னு சொல்லும் போது இல்லை உனக்கு பேசவும் தெரியாது, பேசவும் வராது, நீ எதுக்கு விஸ்காம்லாம் படிக்கிற, அது மீடியாலாம் நமக்கு செட் ஆகாது, நீ நல்லா படித்து முடிச்சு வேலைக்கு போ, வேற பண்ணு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, ஓகேன்ட்டு பிடிக்காத ஒரு படிப்பை எடுக்கிறாங்க. அந்த வகையில் காலேஜ் சேர்ந்தா கொஞ்ச நாள்லேயே இவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ ஆகுது. ஆரம்பத்தில் சும்மா அப்படியே லைட்டாக ஸ்டார்ட் ஆனது போக போக ரொம்ப சிவியராக ஆயிருக்கு. அதனால இவங்க ரொம்பவே நம்மளுக்கு பிடிக்காத படிப்பை படிக்கிறோம், அதனால தான் நமக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு இவங்களே நினைச்சு இதுக்கப்புறம்லாம் என்னால் படிக்க முடியாது, 2 செமஸ்டர் முடிஞ்சிருச்சு, 2 செமஸ்டர்ல நான் சுத்தமாக எதுவுமே கவனிக்கல, அடுத்தடுத்து என்னாலாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண முடியாது, ரொம்ப டிப்ரெஷன் ஆயிருக்கு இப்படிலாம் சொல்லும் போது சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களுடைய வீட்லயும் சொல்லிட்டாங்களாம். சரி என்னதான் பண்ண போற அப்படின்னு கேட்டப்போ நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல நடிக்க போறேன்ட்டு, நீங்க தான் விடவே இல்லையே அப்படின்னு அவங்களுடைய வீட்லயும் சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களுடைய அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஒரு 3 படத்தோடைய CD தரேன், நீ அதை பாரு, அதை பார்த்துட்டு உனக்கு பேச தானே வராது, நீ நடிச்சு காட்டணும், நான் எந்த சீனை சொல்றேனோ அதை நீ நடிச்சு காட்டணும்னு அவங்க அம்மா இவங்களுக்கு ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க. அந்த டாஸ்க்கை இவங்க கம்ப்ளீட் பண்ணாங்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அழகாவே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த 3 படத்துல இருந்து ஒரே ஒரு சீனை சொல்லியிருக்காங்க, ரொம்ப அழகா நடிச்சு காட்டினதும் ஓகே நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு. டிஆர் அப்போ இவங்களுக்கு ரொம்பவே க்ளோஸ் ஆங்க. அந்த டைம்ல டிஆர் அவர்களுடைய ஆஃபீஸ்க்கு சரிவா போட்டோஸ் எடுத்துட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 16 வயசுல போட்டோ எடுத்துட்டு போய் கொடுக்க வைக்கிறாங்க அவங்களுடைய அம்மா. அந்த நேரத்துல டிஆருடைய ஆஃபீஸ்ல சும்மா கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம், அடுத்தோம் ட்ரை பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கும் போது அவருடைய ஆஃபீஸ்ல இருந்து 4 நாள்ல இருந்து கால் வருது. அங்க போய் பார்த்தா நீங்க தான் ஹீரோயின்னு சொல்றாரு. அந்த இடத்துல இருந்து இவங்களுக்கு ஹீரோயின் ஆகணும்னு ஆசை வந்திருக்கு. அதனால அப்போ அந்த டைம்ல அவங்க கூட யார் பேர் பண்ணிக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சிலம்பரசன் அவர்களுடைய பிரதரான குரலரசன், இவர் தான் பேர் ஆகுற மாதிரியான ஒரு படத்தை எடுக்கிறாரு டிஆர். பாதியா ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க தான் ஹீரோயினா இருக்காங்க சைல்ட்ஹுட்ல. அதுக்கப்புறம் வளர்ந்து ஹீரோ மட்டும் அதே ஹீரோயின் வேற மாறுற மாதிரியான ஒரு கதைக்களமா இருந்திருக்கு. ஆனா ஒரு சில காரணத்தினால அந்த படம் அப்படியே டிராப் அவுட் ஆயிருக்கு. அடுத்து இந்த ஒரு போட்டோ வச்சு அடுத்தடுத்த பட வாய்ப்பும் இவங்களுக்கு கிடைச்சுதான். ஹீரோயினா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் கிடைச்சிருக்கு. இவங்களும் நடிச்சு முடிச்சுட்டாங்க, படமும் ரிலீஸ் ஆக போகுது. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லியா நடிச்சவங்களுடைய போட்டோஸ் போஸ்டரா இருக்கு. அதை பார்த்துட்டு இவங்க ரொம்ப அப்செட் ஆகி, என்ன சார் என் போட்டோவை போடுவீங்க, நான் தானே இந்த படத்துல ஏதாவது ஒரு இடத்துல என் போட்டோ போட்டிருக்கலாமே, எதுக்கு வில்லியோடைய போட்டோவே போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு இவங்க அங்க கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க தான் கிளாமரா இருக்காங்க, நீ என்ன கிளாமராவா இருக்க, உன் மூஞ்செல்லாம் போட்டா யார் வருவா, அந்த பொண்ணு கிளாமரா இருக்கா, அதனால அந்த பொண்ணு போட்டோ தான் போட முடியும், அதனால நான் அவங்க போட்டோ தான் போடுவேன் அப்படின்ட்டு அவங்களுடைய டீமும் சொல்லியிருக்காங்க. அதனால மனசொடைஞ்சு போயிட்டாங்களாம். இது ஒரு பக்கம் இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள்ல இவங்களுக்கு ஒரு ஆடிஷனுக்கு கால் வருது. அந்த ஆடிஷன்
எனக்கும் இவங்களும் போகிறாங்க. அந்த ஆடிஷனில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தெரியாத விஷயத்த பண்ண சொல்கிறாங்க. அதாவது டான்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறம் டேரக்டர் பாலா அவர்கள் தான் இவங்கள ஓகே பண்ண வச்சிருக்காரு. அவர்கிட்டயும் இவங்களுக்கு எனக்கு டான்ஸ் வராது, அங்கே இருக்கிற எல்லாருமே டான்சர்ஸ், என்ன திட்டாதீங்க சார் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க வேணான்னு போனவங்கள பிடிச்சி இழுத்து நடிக்க வச்சு அசிங்கமாக பேசியிருக்காரு பாலா சார். அது எந்த படம் கேட்டிங்கன்னா வரலட்சுமி அவர்களுடைய தாரை தப்பட்டை. இந்த படத்தில் வரலட்சுமி அவர்களுடைய ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த 5 பெண்களில் இவங்களும் ஒருத்தவங்க. ஸோ இவங்களுக்கு டான்ஸே வராதாம். அந்த ட்ரெஸ்ஸு போட்டுவிட்டு நடு ரோட்டில் எப்படி எனக்கு வராததை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் பாலா சார் சொன்னாராம், உனக்கு வராதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் ட்ரை பண்ணு, கண்டிப்பாக வரும்ன்ட்டு அவரு முன்னாடியே வந்து ப்ராக்டிஸ் பண்ண வச்சாராம். அதுக்கப்புறம் ஓகே டேக் போகலாமான்னு கேட்டதும் ஓகே சார் போகலான்ட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சாங்கே ஷூட் பண்ண வச்சிருக்காங்க. ஆனால் அந்த சாங்குக்கு ஆல்ரெடி 1.5 years ட்ரைனிங்கில் இருந்திருக்காங்க வேற ஒரு பொண்ணு இவங்க ரோலுக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு விசா முடிஞ்சு அந்த பொண்ணு போனதுனால தான் இவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் இவங்களுக்கு அப்புறமா தான் தெரிய வந்திருக்கு. சரி எப்படியாவது இவங்களை வச்சு பண்ணணுன்றதுக்காக தான் பாலா சார் பண்ண வச்சிருக்காரு. ஒரு பாயிண்ட்ல சசிகுமாருக்கே டான்ஸ் தெரியாத, இது எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கலான்ட்டு அங்கே இருந்த ஏடி சொன்னதும் ஓகே நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் இவங்களும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் இருந்திருக்காங்க. அந்த டைமில் தான் இவங்க மேலே செய்யாத ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ரொம்ப கேவலமாக எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருக்காரு பாலா சார். அப்போ வந்து நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு, இந்த படம் எப்படி ஓடுது நான் பார்க்குறேன்ற மாதிரி அவங்க வந்து சாபம்லாம் விட்டுருக்காங்க. அதனால தான் இப்போ வரைக்கும் தாரை தப்பட்ட படம் வந்து ஒழுங்காக போலியோ, இவ்வளோ எஃபர்ட் போட்டு போலியோ, நம்மளுடைய வாய் சும்மா இருந்திருந்தா இப்போ இந்த படம் வந்து நல்லபடியாக இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு கில்ட் இப்போ வரைக்கும் இருக்கா. ஆனால் அந்த டைமில் அந்த மாதிரி பேசினது கரெக்ட் அப்படின்றத இவங்களே வந்து ரீசெண்ட் டைமில் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பாலா சாருக்கு அப்புறம் எந்த ஒரு படத்திலும் இவங்க கமிட் ஆகலையா. தென் இன்னொரு விஷயம் என்னன்னா பேமெண்ட்டே இவங்களுக்கு வரலையாம், எந்த இடத்துல போனாலும் வாய்ப்பும் கிடைக்கலையாம், ரொம்பவே டிப்ரெஷனுக்குள்ளே இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் ஓகே நீ வந்து ஃபஸ்ட்டு உன்னுடைய கெரியரை வச்சதுனால தான் இவ்வளோ டிப்ரெஷனுக்குள்ளே இருக்க, உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லி அபிஷேக் அப்படின்ற ஒரு நபரை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. ஆரம்பத்தில் வந்து நான் பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது சென்டிமெண்டலாக சுடிதார் போட்டு போகிறாங்க. அங்கே அவர் காரை விட்டு இவங்க இறங்கும்போது தேவதை வந்து இறங்குற மாதிரி இருக்குன்னு சொல்ல உங்களை வந்து பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு இவங்க கேட்க இந்த டைமில் தாலி கொடுத்தா கூட நான் கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா முன்னாடியே சொல்கிறாரு. அங்கேயே வந்து இவங்க 2 பேருக்கும் இடையில காதல் மலருது, திருமணம் நடக்குது, இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்கிறாங்க. அந்த டைமில் இவங்க வந்து எல்லாத்துல இருந்தும் பிரேக் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ வெயிட் கெயினும் ஆயிருந்தாங்க. அப்புறம் சடனாக பார்த்தா வெயிட் லாஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே அழகு, தாலாட்டு, கண்ணானே கண்ணே இது போல சீரியல்ஸ்லாம் இவங்க கண்டினியூஸாக பண்ணியிருந்திருக்காங்க. சீரியல் வர்றதுக்கு முன்னாடி கூட இவங்க நான் ஹீரோயினாக மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்லாம் சபதம் விட்டு தான் போனாங்களாம். இவங்களை ஏமாற்றி அந்த ப்ராஜெக்டில் கமிட் ஆக வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கேயும் வந்து சில பிரச்சனைகள். ஸோ இப்படி இவங்க நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றுன்ட்டு இப்போ வரைக்கும் மன வருத்தத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. இருந்தாலும் இப்போ ரீசெண்ட் டைமில் இவங்களுக்கு கிடைக்கிற ரோல்ஸ் எல்லாம் நல்ல ரோல்ஸாக இருக்கிறதுனால ஓகே நம்ம எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ சிந்து பைரவி கச்சேரி ஆரம்பம் சீரியலில் சிஸ்டர் ரோல் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் கேமியோ ரோல் தான் இவங்களுக்கு கிடைச்சது. இருந்தாலும் கம்பேக்கு இந்த ஒரு கம்பேக் ரொம்ப நல்ல கம்பேக்காக இருக்குது. நிறைய ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க யூஸ் பண்ணுற இந்த சாரீலாம் பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபாய் 150 ரூபா தான். ரொம்ப ஹையஸ்ட் விலைனா 17,000 ரூபாய் கொடுத்து அவங்களுடைய கல்யாணத்துக்கு வாங்கினா அந்த பட்டு புடவை தானா. ஸோ இவங்க ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான கேர்ள் தான், ரொம்ப நார்மலாக இருக்கிற ஒரு ஃபேமிலி தான். அண்ட் ரோட் சைட் ஷாப்பிங் தான் இவங்க ரொம்ப நல்லாவே பண்ணுவாங்களாம். அந்த வகையில் இவங்கள எந்த ரோலில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் பயோகிராஃபிலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.